கர்ணனை வீழ்த்த 100% வாய்ப்பு உள்ளவர்கள் யார்? மகாபாரதம். ஒரு காலத்தை கடந்த தீர்ப்பளிக்காத தர்மப் போர். அந்த போரில் ஒளிர்ந்த ஒரு வீரன் கர்ணன். தன் ஒவ்வொரு மூச்சிலும் வீரதீரம் பொங்கும் அழிக்க முடியாத வில்லாளி. அவரை வீழ்த்த முடியும் என்று நம்புவதற்கு மிக மிக வலிமையான வீரனாகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீரர்கள் யார்? இதோ ஒரு கணிப்பின் அடிப்படையில் கர்ணனை வீழ்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகளுடன் நாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். கர்ணனின் நெருக்கமான தோழன் துரியோதனன். அவன் கர்ணனுடன் நேரில் போரிட்டிருந்தால் கர்ணனை வீழ்த்த வாய்ப்பே இல்லை. அடுத்து பார்க்க போவது விதுரர், அரச ஆலோசகர், அறிவாற்றலின் உச்சம். போரில் கலந்து கொண்டிருந்தால் கூட அவர் கர்ணனை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு வெறும் 10% தான். ஏனெனில் அறிவில் முன்னேற்றம் இருந்தாலும் போரில் அனுபவம் இல்லை. அடுத்து பீமன், காசினியின் சிங்கம், கயவர்களை குலைத்த பெரும் வீரன். ஆனால் வில் யுத்தத்தில் கர்ணனுடன் ஒப்பீடு செய்ய முடியாது. அதனால் இவருக்கு வாய்ப்பு 30% தான். அஸ்வத்தாமன் சிவனின் அம்சம் கொண்டவர், சாகாத வீரன். அவன் தன்னுடைய பரம ஞானத்தாலும் தந்திரத்தாலும் கர்ணனை வீழ்த்த முயற்சிக்கலாம். ஆனால் நேரில் நின்று போரிட்டால் வாய்ப்பு 50% தான் இருக்கும். இப்போது அர்ஜுனன் பாண்டவர்கள் மத்தியில் வில்லியல் நிபுணர். கர்ணனுடன் நேரில் போரிட்டவரே இவர்தான். ஆனால் அவர் வெற்றிக்கு காரணம் கிருஷ்ணரின் யோசனைகளும் சூழ்நிலைகளும். இல்லாமல் தனித்து போர் புரிந்திருந்தால் 75% தான் வாய்ப்பு உள்ளது. அடுத்து அர்ஜுனனின் குரு, கர்ணனின் முன்னோடி பரசுராமரின் சீடர். தன் ஞானத்தாலும் ஆயுத வல்லமையாலும் கர்ணனை நேரில் வீழ்த்தும் திறன் கொண்டவர். வாய்ப்பு 90% தான் உள்ளது. அடுத்து கங்கை மகன் குருநாதர் பீஷ்மர். தன்னுடைய வரம் வீரதீரத்தால் கர்ணனை வீழ்த்தும் 100% வல்லமை பெற்றவர். விஷ்ணுவின் அவதாரம், ஆயுதக்கலைக்கு பேரறிஞர் பரசுராமர். கர்ணனுக்கே ஆஸ்திர வித்யா கற்பித்த குரு. அவர் உண்மையாக போரிட்டால் வாய்ப்பு 100%. பலத்தின் சிலை பலராமர். சங்கநாதத்தால் பகைவரை குலைக்கும் சக்தி கொண்டவர். கர்ணனை ஒரு தாக்கத்தில் வீழ்த்தும் வீரன். வாய்ப்பு 100%. மாயையை கடந்த மாயன் ஸ்ரீகிருஷ்ணர். விஷ்ணுவின் அவதாரமாக கர்ணனை அழிக்க வேண்டுமானாலும் அவரால் முடியும். ஆனால் அவர் தர்மத்தின் பாதுகாப்புக்காக மட்டுமே செயல்பட்டார். கர்ணன் ஒரு சூரியபுத்திரன், தன்னலம் பார்க்காமல் தர்மத்தை பின்பற்றிய வீரன். அவனை வீழ்த்தியதோடு கதையின் முடிவு இல்லை. அவனது வாழ்க்கை இன்னும் ஒரு உந்து சக்தி. யாராலும் வீழ்த்த முடியாத உறுதியும் உந்தமும் கொண்ட வீரன். அந்த வீரனின் பெயர் கர்ணன். இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த பாகம் எது? கர்ணன் குறித்து உங்கள் பார்வை என்ன? கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே போன்ற மகாபாரத கதைகளுக்காக வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.